ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. திருக்குறளில் 8வது குறள், அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தலரிது. இந்த குறளுடைய சாதாரண அர்த்தம் என்ன அப்படின்னா, இறைவன் அறக்கடலாக விளங்குகிறார். அற ஆழி தர்ம சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அந்தணன் என்பது ஒரு அழகான தமிழ் சொல். இந்த அந்தணன் என்ற சொல் திருக்குறள்ல 3 இடங்கள்ல வருது. ஒன்று இங்க, அப்புறம் நீத்தார் பெருமை அதிகாரத்துல வருது, பின்னாடி பொருட்பால்ல ஒரு இடத்துல வருது. நமக்கெல்லாம் தெரியும், அந்தணர் என்று சொன்னால் வேதம் ஓதுபவர், அது ஒரு அர்த்தம். அந்தணர் என்று சொன்னால் துறவிகளுக்கு அந்தணர் என்று பெயர். அதாவது குளிர்ந்த உள்ளம் படைத்தவர்கள், அறிவினால் குளிர்ந்த உள்ளம், அந்தண்மைன்னு பேரு. இறைவனுக்கும் அந்தணன் என்று பெயர். இறைவனுக்கு எப்படி அந்தணன் என்று பெயர்னா, அந்தத்தால் அணவப்படுபவன், வேதாந்தத்தால் ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளப்படுபவர். வேதாந்தத்தின் உட்கருத்து என்ன? வேதாந்தத்துல யாரை பத்தி படிக்கிறோம்னா பரம்பொருளை பத்தி தானே படிக்கிறோம். ஆக அந்தணர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, வேதாந்தத்தால் அணவப்படுபவர், ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்ளப்படுபவர். இங்க திருவள்ளுவர் நெகட்டிவா போட்டிருக்கார். அற ஆழி அந்தணன் இஸ் ஈக்குவல் டு, கடவுளுக்கு தான் இலக்கணம் சொல்றார். அற ஆழினா அறக்கடலாக விளங்குகிறார், வேதாந்தத்தால் அறியப்படுபவராக விளங்குகிறார். அந்த இறைவனுடைய தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால், யார் அவருடைய திருவடிகளை பற்றி கொள்ளவில்லையோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு பிற ஆழி நீந்தல் அரிது. என்ன அர்த்தம் இதற்கு அப்படின்னா, அற ஆழி அப்படின்னு சொன்னா தர்ம கடல்னு சொன்னோம். இப்படிப்பட்ட இறைவனை பற்றி கொண்டு, இறைவனை எப்படி நம்ம தாழ் சேர்தல்னா, இங்க நிஜமாவே அவரோட காலை போய் பிடிச்சுக்கிறோமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருவடி என்பது எப்பொழுதுமே சாஸ்திரங்கள், இங்க குறிப்பா வேதங்கள், வேத நெறிப்படி வாழ்தல் தான் இங்க தாழ் சேருதல். அப்படி நம்ம இறைவனுடைய திருத்தாளை பற்றி கொண்டு, அதாவது வேத நெறிப்படி நாம் வாழ்ந்தோம்னு சொன்னா பிற ஆழி நீந்தல் எளிதாயிடும். பிற ஆழி, மத்த 2 கடல் இருக்கான். இப்போ தர்மம் என்பது ஒரு கடல்னு சொன்னா இறைவன் அந்த கடலாக விளங்குகிறார். வேத பூர்வம் முழுக்க தர்மத்தை தானே உபதேசிக்கிறது. வேத அந்தம் முழுக்க மெய்ப்பொருளை பற்றிய ஞானம். வேத பூர்வம் முழுக்க தர்மத்தை எப்படி கடைபிடிப்பது, அந்த மெய்யறிவை பெறுவதற்கான தகுதியை எப்படி அடைவதுங்கிறதா சொல்லப்படுது. இங்க பிற ஆழி என்பது சுவாமிஜி ரொம்ப அழகா அர்த்தம் சொல்லுவாங்க. பொருள் இன்பம். நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறோம், நம்முடைய பாதுகாப்புக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறோம், அப்புறம் இன்பங்களை அனுபவிக்கிறோம். சிம்பிளா சொன்னா பணம் சம்பாதிக்கிறோம், குடும்பம் நடத்துறோம். இது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு கடல் மாதிரி. நான் எப்படிதான் படிக்க வைக்க போறேனோ தெரியல, என் குழந்தைங்களை எப்படிதான் வளர்க்க போறேனோ தெரியல, என்னதான் பண்ண போறேன்னு தெரியல, அந்த மனசுல ஒரு அழுத்தம் இருக்குமே, அது அனாயாசமாக பக்தர்களால் கடக்க முடியும். அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. எது பணம் சம்பாதிக்கிறதோ குடும்பம் நடத்துவதோ. பக்தன்னா கோடீஸ்வரனா இருக்க மாட்டார். மனசுல அப்படி ஒரு தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால ஒரு ஆற்றல், ஒரு பயமின்மை இருக்கும். ரொம்ப உயர்ந்த விஷயம் இங்க திருவள்ளுவர் சொல்ற. சாதாரண பிற ஆழி நீந்தல் எளிதாயிடும். எப்படி அப்படின்னா, இவங்க தர்ம நெறிப்படி வாழும் பொழுது தர்மம் என்ன பண்ணும்? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதக, யார் தன்னை காக்கிறானோ அவனை தர்மம் காப்பாற்றும். தர்மம் தலை காக்கும்லாம் சொல்றோமே, அப்போ தர்மத்தை கடைபிடித்து ஒருவன் வாழும் பொழுது அவனுக்கு வாழ்க்கையில மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எளிதாகிவிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். யார் இறைவனை புரிந்து கொள்ளவில்லையோ, அதாவது வேத நெறிப்படி வாழவில்லையோ, அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதும் கஷ்டமா இருக்கும். அதாவது பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் ஈஸிங்கிறத வாழ்க்கையில எப்பயுமே ஒரு பாதுகாப்பின்மை, ஒரு அச்சம், ஒரு அதிருப்தி எல்லாம் இருந்துட்டே இருக்கும். இது எப்படி குடும்பம் நடத்தினோனே தெரியாது. அவ்வளோ அழகாக அந்தந்த ஸ்டேஜ்ல நமக்கு இறைவனுடைய அருள் நம் வாழ்க்கையில் வெளிப்படுவதை நாம் உணர முடியுது. மேஜிக்லாம் கிடையாது. ஆனா நான் இறைவனை பற்றி கொண்டு வாழ்கிறேன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. நான் அழகா பாடினாங்க பெரியவங்க. அப்படி நான் வேதத்துல தர்மத்தை பத்தி சொல்லியிருக்கு, நான் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. நான் வேத நெறிப்படி வாழறேன், வேதாந்தத்தால சொல்லப்பட்ட இறைவனை உளவாறு புரிந்து கொள்கிறேன். அப்படி இருந்தேன்னா இந்த உலகத்துல மற்ற விஷயங்களை அனாயாசமாக, அது அலுவலக வேலையாவோ வீட்டு வேலையோ எந்த வேலையா இருந்தாலும் நம்மால் அதை கடக்க முடியும் என்று ரொம்ப நமக்கு ஒரு உறுதி கூறுகின்ற ஒரு குறள் இது. சரி, இது திருக்குறள் விஷயம். இதே தொடர்புடைய கீதை ஸ்லோகம் என்ன எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, பகவான் 3வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகத்துல சொல்றார், லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அர்ஜுனனிடம் பகவான் சொல்றார், இந்த உலகத்துல 2 விதமான வாழ்க்கை முறைகளை நான் படைத்தேன்.
அதாவது உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்ள விரும்புபவர்களுக்கு கர்மயோகத்தை பிரதானமாக கொண்ட இல்லற வாழ்க்கையையும், உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொண்டவர்களுக்கு ஞான யோகத்தை பிரதானமாக கொண்ட துறவற வாழ்க்கை, 2 விதமான வாழ்க்கை முறைகள், 2 விதமான சாதனைகள் என்னால் படைக்கப்பட்டனன்னு பகவான் சொல்றார். ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினா மயா புரோக்தா, என்னால் சொல்லப்பட்டது. எப்போனா புறா படைப்பின் தொடக்கத்திலேயே சொல்லப்பட்டது. இப்ப சொல்லல அர்ஜுனா, முன்னாடியே சொல்லியிருக்கேன். இங்க புரோக்தா, மயா புரோக்தா, என்னால் சொல்லப்பட்டது அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். வேதாத்மனா மயா புரோக்தா, வேத வடிவமாக. இது வேதத்துடைய சிஸ்டம் என்பது தெளிவாக பகவத்கீதையின் முகவுரையிலேயே ஆதிசங்கரர் சொல்றார். வேதங்களின் வாயிலாகத்தான் இந்த 2 விதமான வாழ்க்கை முறைகள், 2 விதமான சாதனைகள் ரொம்ப தெளிவாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கர்மயோகம் என்பது உள்ள தூய்மையை பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை பண்ணிட்டு தான் ஞான யோகத்துக்கு தகுதி பெற முடியும். இந்த கர்மயோகத்தை நன்றாக கடைபிடிப்பதற்குரிய ஒரு சூழ்நிலை தான் கிரகஸ்தாசிரமம், இல்லற தர்மங்கள், பஞ்ச மகா யஜ்யம் எல்லாமே பகவான் அதுக்கப்புறம் கீதையில நம்ம பின்னாடி யஜ்யங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அது அப்புறம் மெய்யறிவை பெற்ற பிறகு துறவரத்தை புறத்தில் துறவரம் ஏற்றோ ஏற்காமலோ ஞான யோகத்திற்கு தகுதி படித்துக் கொண்டு மெய்ப்பொருளை உணர்ந்து மோட்சத்துல இருக்கணும். எல்லாருக்குமே அதான். இப்ப இல்லறத்தானோ துறவியோ 2 பேருக்குமே என்ன கோல் அப்படின்னு கேட்டா ஒண்ணுதான், மெய்ப்பொருளை உணர்தல். பிறவி பயன்கிறது அதுதான், அமைதியான ஆனந்தம். அதாவது இந்த ரொம்ப கிளியரா கீதை முழுக்க இந்த கருத்தை நம்ம இருக்கோம். இது எப்படி சொல்றாருன்னா வேதங்களின் வாயிலாக. கீதையே என்னது, வேதத்தோடைய சாரம்னு தானே சொல்லப்படுறது. இதே விஷயத்த மாணிக்க வாசகரும் சொல்றாரு. இறைவன் எதற்காக தட்சிணாமூர்த்தியாக எதுக்கு உபதேசிச்சார்னா, ரொம்ப அதாவது 2 விதமான ரிஷிகள் இருக்காங்க. மரீச்சி முதலான ரிஷிகளுக்கு அவர் இல்லற தர்மங்களை கற்றுக் கொடுக்கிறார். சனகாதி முனிவர்களுக்கு இந்த ஞான யோகத்தை சொல்லிக் கொடுக்கிறார்னு ஒரு பாடல்ல திருச்சாழல் அப்படிங்கிற பகுதியில ரொம்ப அழகா சொல்றார். இது இது வேதத்தோடைய கிளாசிபிகேஷன். இறைவனையும் வேதத்தையும் பிரிக்க முடியாது. அதாவது எனக்கு இறை நம்பிக்கையெல்லாம் இருக்கா, நான் வேதத்தை ஒத்துக்க மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. இறைவன் வேத வடிவமாக இருக்கிறார். ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி அப்பர் பெருமான் பாடுறார். 4 வேதமும் 6 அங்கமும் நீதான். வேதம் என்பது இறைவனுடைய மூச்சுக்காற்று, இறைவனிடமிருந்து வந்தது. ரிஷிகளுடைய சொந்த கற்பனை கிடையாது. ரிஷிகளுக்கு அந்த மந்திரங்கள் உணர்த்தப்பட்டன. இந்த வேதங்கள் வாயிலாக தான் இறைவன் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகிறார்னா வேதங்களை, அந்த வேதம் தான் நம்ம வாழ்க்கைக்கு மேனுவல். வேதத்தை ஒட்டி எழுந்த மற்ற இதிகாசங்கள், புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கே தவிர வேதம் தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி அத்தாரிட்டி. வேதத்தோட முரண்பட்டா மற்ற சாஸ்திரங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நம்ம எல்லாரும் ரொம்ப அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டுல இந்த சாஸ்திரத்தோட வேதத்தோட இருக்கிற தொடர்பை நம்ம விட்டுட்டோம். அதனால தவறான இன்டர்பிரிட்டேஷன், தவறா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது அப்படி இருக்கும். அப்படி இல்லை. உண்மையிலே சோர்ஸுக்கு போய் பார்த்தோம்னா வேதத்துல உண்மையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறது எத்தனை பேருக்கு நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆவல் இருக்கு. எத்தனை பேர் அதுக்காக நம்ம அங்கேயும் இங்கேயும் 2 லெக்சர் கேட்கறாங்க முறையா சிஸ்டமேட்டிக்கா. இதற்குன்னு ஒரு பரம்பரை இருக்கு, இதற்குன்னு ஒரு என்ன சொல்றது மீமாம்சான்னு பேர் உட்கார்ந்து அர்த்தம் பார்ப்பாங்க, வரி வரியா படிப்பாங்க. அப்படி வேதத்தை படித்து புரிந்து கொண்டவர்கள். அப்படி நிறைய மகாத்மாக்கள் எல்லா காலத்திலயும் நம்ம நாட்டுல இந்த காலத்திலயும் கூட இருக்காங்க. ஒரு தகவலா நான் சொல்றேன். ஆக இறைவன் 2 விதமான இதெல்லாம் வேத விஷயம். அதே மாதிரி 15வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, சர்வஸ்ய சாஹம் ஹிருதி சந்நிவிஷ்டஹ மத்த ஸ்மிருதிர் ஞானம் அப்போஹனஞ்ச வேதைஷ்ச சர்வைரஹமேவ வேத்யஹ வேதாந்த கிருத் வேத விதேவ சாஹம். இந்த ஸ்லோகத்துல 2வது வரி தான் இங்க ரொம்ப. முதல் வரியில என்ன சொல்றார், எல்லோருடைய உள்ளத்திலும் நான் தான் நன்றாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறேன், உணர்வு தத்துவமாக இருக்கிறேன். அப்புறம் இந்த நினைவு, மறதி அதெல்லாம் என்னிடம் இருந்துதான், அறிவு எல்லாமே என்னிடம் இருந்துதான் தோன்றுகின்றன, மத்தக என்னுடையதுதான் சொல்றார் அந்த ஃபேக்கல்ட்டிலாம். 2வது வரியில என்ன சொன்னார், வேதைஹி ச சர்வம் அகமேவ வேத்யக, வேதத்தால் அறியப்பட வேண்டிய பொருள் அந்தணன், அந்தத்தால் அனவப்படுபவன் வேத பொருள் இறைவன் தான். வேதமெல்லாம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மாணிக்க வாசகர் பாடுறாரு இல்லையா. அப்படி இறைவன் வேத பொருளாக இருக்கிறார், இறைவன் அராழி அந்தணனாக இருக்கிறார் என்பதை வேதைஷ்ச சர்வைர் அகமேவ வேத்யக, நான் தான் வேதத்தால் அறியப்பட வேண்டியவன். அது மட்டும் இல்ல, வேதாந்த கிருத்து, வேதாந்த கிருத்துனா இந்த வேதாந்தத்தை படிக்கக்கூடிய சம்பிரதாயத்தை உருவாக்கியவர், வேதாந்த சம்பிரதாய கிருத்து. குரு சிஷ்யர்களாக படிக்கிறோம் இல்லையா, இத்தனை உபநிஷதங்கள்ல கேள்வி பதிலா இருக்கு. அதுதான் அதுக்கப்புறம் பல்வேறு விதமான வடிவங்கள். இப்ப பகவத்கீதை என்னதுன்னா ஸ்மிருதி, வேத விஷயத்தை ஸ்மிருதியாக சொல்கிறது. அதை ஒட்டி நிறைய பிரகரண கிரந்தங்கள். இந்த வேதாந்தம் படிக்கிறது அப்படிங்கிற சிஸ்டத்தை உருவாக்கினது பகவான். வேதாந்த கிருத்து,
வேதவித்து, அந்த வேதத்தை அறிபவனும் நானே, வேதத்தால் அறியப்படுவ எல்லாம் நானே. அதாவது பகவான் கிட்டேந்து வந்த விஷயம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பயுமே இருக்கணும். எப்பயுமே நம்மளோட ஸ்ரத்தை ஆட்டம் காணக்கூடாது. நம்ம போய் ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் இன்டெலெக்சுவலா அப்ரோச் பண்றோம், இது எனக்கு புரிஞ்சிருக்கு, இது எனக்கு புரியல, இதை நான் ஒத்துக்க மாட்டேன், சுவாமிஜி எப்பயும் சொல்றாரு, அது மாதிரி சொல்லக்கூடாது. எனக்கு புரிஞ்சிருக்கோ புரியலையோ, இது எனக்கு ஒரு ஸ்ரத்த வேணும். வேதம் என்பது ஒரு 6வது சென்ஸ் ஆர்கன் மாதிரியாம். நம்ம சும்மா வேதம் ஏதோ ஒரு புஸ்தகம் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்படி கண்ணை நம்ம ஏன் கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிறோம்ல, அது மாதிரி வேதத்துல நமக்கு பரமஸ்ரத்தை இருக்க வேண்டும். வேதம் பொய் சொல்லாது, வேத வாக்கு ரிஷிகளின் வாக்கு, இறைவனின் வாக்கு. ஒருவேளை எனக்கு புரியாம போகலாம், அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு நான் பொறுமையா முயற்சி பண்ணலாம். அதுக்கு எனக்கு ஸ்ரத்த வேணும். அந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கின்ற ஆச்சாரியர், வேதம்னா வேத விஷயம், வேதம்னா அந்த மந்திரங்களை மனப்பாடம் பண்ணது மட்டும் இல்ல, அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது, அதுல என்னதான் சொல்லியிருக்குங்கிறத பாக்குறது. எத்தனையோ சூக்தங்கள் இருக்கு, எத்தனையோ விதம். வேதம் என்பது அவ்வளவு ஆயிரக்கணக்கான மந்திரங்கள். இப்ப ரிக்வேதம்னு எடுத்தாலே 10,000 மந்திரம் இருக்குதுல. சுவாமிஜி சொல்லுவாங்க, கிருஷ்ண யஜுர்வேதம் எல்லாம் 36 மணி நேரம் தொடர்ச்சியா அவங்க எல்லாம் பாராயணம் பண்ண முடியுமா, அவ்வளோ படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு குழந்தை வேத பாடசாலையில சேர்றான்னு சொன்னா அப்புறம் ஒரு 10-15 வருஷம் அவங்க மந்திரங்களை தானே கிரகிக்கிறாங்க. அது மெமரி, அதாவது டெமென்ஷியாலாம் வந்தா கூட அவங்களால சொல்ல முடியும், அந்த அளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிடும். அவ்வளோ சந்தா சொல்லியிருப்பாங்க, அவங்க காப்பாத்துறாங்க அப்படி. ஆக அந்த வேதம், அந்த வேத விஷயத்துல நமக்கு எப்பயுமே வேதம் என்ன சொல்கிறதுங்கிறதுல நமக்கு பரமஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னா இறைவனே அந்த வேதத்தை கொடுத்ததும் இறைவன் தான், வேதமாக விளங்குவதும் இறைவன் தான். வேதத்துல 2 பகுதி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, பூர்வ பாகம் உத்தர பாகம். அதாவது வேத பூர்வம் வேதாந்தம். வேத பூர்வம் தர்மத்தை பற்றி பேசுகிறது, அததான் அற ஆழின்னு சொல்றார். வேத அந்தம் மெய்ப்பொருள், அதாவது பரம்பொருள் பிரம்மஸ்வ தத்துவத்தை பற்றி, அதான் அந்தணன், வேதாந்தத்தால் அணவப்படுபவர் அப்படின்னு அங்க ரொம்ப அழகா இந்த விஷயத்த நம்ம சேர்த்து ஸ்மரிக்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது. இது ஒரு என்ன சொல்றது, எப்படியோ இறைவனை பற்றி இலக்கணங்களை தெளிவாக தெரிந்து கொண்டு அவரை நன்றாக தியானம் செய்து அவர் மீது உண்மையான ஒரு அன்பை வெளிப்படுத்தி நாம் வாழ்க்கையில் மேலும் மேலும் உய்வு பெற வேண்டும், நாம் அனைவரும் அமைதியான ஆனந்தத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.